வணக்கம் நேர்களே, ஐரோப்பிய செய்திகளின் மதிய நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பாரிஸில் யூத ஆரம்ப பாடசாலை சேதம், விசாரணை ஆரம்பம். 5000 இராணுவத்தினரை பிரான்சுக்கு அனுப்ப சுவிஸ் திட்டம். ஐரோப்பிய நாடுகளின் இராணுவங்களை பயங்கரவாத அமைப்புகளாக அறிவித்தது ஈரான். பிரித்தானியா மீண்டும் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இணைய ஸ்பெயின் வரவேற்பு. தடையில் இருந்து தேவைக்கு அணுசக்தியை நோக்கி நகரும் நோர்வே. ஐரோப்பிய நாடுகளில் சூப்பர் மார்க்கெட்டுகளில் பல ஆரோக்கிய உணவுகள் இனி ஆரோக்கியமற்றவை. டிரம்பின் அமைதி திட்டம், உக்ரைன் எதிர்பார்ப்பு, ரஷ்யா நிராகரிப்பு. போர் நிறுத்தத்திற்கு பின் ஐரோப்பாவில் குழப்பத்தை விளைவிக்க புட்டின் போடும் திட்டம். இனி விரிவான செய்திகள். பாரிஸின் 20வது வட்டாரத்தில் அமைந்துள்ள யூத ஆரம்ப பாடசாலை சனிக்கிழமை இரவு சேதப்படுத்தப்பட்டுள்ளது. பல நபர்கள் பாடசாலை கட்டிடத்தை தாக்கியதாக அரசு தரப்பு தெரிவித்துள்ளது. சேதப்படுத்தலின் போது பாடசாலையின் 3 கண்ணாடி ஜன்னல்கள் உடைக்கப்பட்டுள்ளன. கண்காணிப்பு கேமரா மற்றும் கட்டிடத்தில் இருந்த பெயர் பலகை அகற்றப்பட்டுள்ளன. அந்த பலகை அருகிலுள்ள ஒரு பூங்காவில் மீட்கப்பட்டது. பாடசாலையின் உள்ளே யாரும் நுழையவில்லை என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் மதத்தை காரணமாக வைத்து மேற்கொள்ளப்பட்ட குழு சேதப்படுத்தல் என்ற குற்றச்சாட்டின் கீழ் விசாரணை தொடங்கப்பட்டுள்ளது. 5000 இராணுவத்தினரை பிரான்சுக்கு அனுப்ப சுவிஸ் திட்டம். பிரான்சின் எவியனில் ஜூன் மாதம் நடைபெறவுள்ள G7 உச்சிமாநாட்டின் பாதுகாப்பு பணிகளுக்காக 2000 முதல் 5000 சுவிஸ் வீரர்களை பயன்படுத்த அனுமதி கோரப்பட்டுள்ளது. பிராந்தியத்தின் பாதுகாப்பு சிக்கல்கள் மற்றும் விரிவான பாதுகாப்பு தேவைகளை கருத்தில் கொண்டு இந்த முடிவை சுவிஸ் கூட்டாட்சி கவுன்சில் எடுத்துள்ளது. சுவிஸ் ராணுவம் நிலம், கடல் மற்றும் வான்வெளியில் பிரெஞ்சு பாதுகாப்பு படைகளுடன் இணைந்து ஒருங்கிணைந்து செயல்பட உள்ளது. உலக தலைவர்கள் பலர் ஜெனீவா விமான நிலையம் வழியாக உச்சிமாநாட்டிற்கு வருவதால் எல்லையோர பாதுகாப்பு பலப்படுத்தப்பட வேண்டியுள்ளது. பிரான்சின் பாதுகாப்பு படைகளுக்கு கூடுதல் ஆதரவை வழங்கும் நோக்கில் இந்த ராணுவ நிலைநிறுத்தம் அமைய உள்ளது. ஐரோப்பிய நாடுகளின் ராணுவங்களை பயங்கரவாத அமைப்புகளாக அறிவித்தது ஈரான். ஈரானின் புரட்சிகர பாதுகாப்பு படையை ஐரோப்பிய ஒன்றியம் பயங்கரவாத அமைப்பாக அறிவித்தமைக்கு பதிலடியாக ஈரான் இந்த அதிரடி முடிவை எடுத்துள்ளது. இதன்படி ஐரோப்பிய ஒன்றியத்தைச் சேர்ந்த நாடுகளின் அனைத்து இராணுவங்களையும் ஈரான் இனி பயங்கரவாத குழுக்களாக கருதும் என்று அந்நாட்டு நாடாளுமன்ற சபாநாயகர் தெரிவித்துள்ளார். ஈரானிய நாடாளுமன்றத்தில் இதற்கான சட்டப்பிரிவு 7 கீழ் இந்த தீர்மானம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐரோப்பிய ஒன்றியம் அமெரிக்காவின் நலன்களுக்காக செயல்படுவதாக இது ஐரோப்பிய மக்களுக்கு எதிரானது என்றும் ஈரான் விமர்சித்துள்ளது. இந்த அறிவிப்பை தொடர்ந்து ஐரோப்பிய நாடுகளின் ராணுவ அதிகாரிகளை நாட்டிலிருந்து வெளியேற்றுவது குறித்து ஈரான் ஆலோசித்து வருகிறது. ஏற்கனவே மத்திய கிழக்கில் பதற்றம் நிலவி வரும் சூழலில் ஈரானின் இந்த அறிவிப்பு சர்வதேச அளவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பிரித்தானியா மீண்டும் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இணைய ஸ்பெயின் வரவேற்பு. பிரெக்சிட் நடைமுறைக்கு பிறகு ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து வெளியேறிய பிரித்தானியா மீண்டும் அதில் இணைந்தால் தாராளமாக வரவேற்போம் என ஸ்பெயின் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக கருத்து தெரிவித்துள்ள ஸ்பெயின் அதிகாரிகள் பிரித்தானியாவின் வருகை ஐரோப்பிய ஒன்றியத்தை மேலும் வலுப்படுத்தும் என குறிப்பிட்டுள்ளனர். சமீபத்திய கருத்து கணிப்பின்படி 60% ஸ்பெயின் மக்கள் பிரித்தானியா மீண்டும் ஒன்றியத்தில் இணைவதை ஆதரிப்பதாக தெரிய வந்துள்ளது. எனினும் பிரித்தானியா மீண்டும் இணையும் பட்சத்தில் யூரோ கரன்சி மற்றும் எல்லை கட்டுப்பாடற்ற பயண முறை போன்ற விதிகளை ஏற்க வேண்டும் என ஸ்பெயின் விரும்புகிறது. வர்த்தகம், சுற்றுலா மற்றும் பாதுகாப்பு துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையே நீண்டகால தொடர்பு இருப்பதால் இந்த முடிவை ஸ்பெயின் முன்னெடுத்துள்ளது. தற்போது பிரித்தானிய அரசு மீண்டும் இணைவது குறித்து அதிகாரப்பூர்வ முடிவெடுக்காத நிலையிலும் ஸ்பெயினின் இந்த அறிவிப்பு சர்வதேச அளவில் கவனத்தை பெற்றுள்ளது. தடையில் இருந்து தேவைக்கு அணுசக்தியை நோக்கி நகரும் நோர்வே. நோர்வேயில் நீண்ட காலமாக ஒரு விலக்கப்பட்ட விடயமாக கருதப்பட்ட அணுசக்தி பயன்பாடு தற்போது நாட்டின் தவிர்க்க முடியாத தேவையாக மாறியுள்ளது. தொழில் மயமாக்கல் மற்றும் மின்மயமாக்கலால் அதிகரித்து வரும் மின்சார தேவையே இந்த நிலைப்பாட்டு மாற்றத்துக்கு முக்கிய காரணமாகும். இதற்காக அவுரே மற்றும் ஹெய்ம் ஆகிய பகுதிகளில் சிறிய அளவிலான அணு உலைகளை அமைப்பதற்கான ஆய்வுகள் மற்றும் ஆலோசனைகள் தீவிரமாக தொடங்கப்பட்டுள்ளன. நோர்வேயின் தற்போதைய மின் உற்பத்தியில் 90% மேல் நீர் மின்சாரம் வழங்கும் நிலையில் அதன் எல்லைகளை எட்டிவிட்டதால் மாற்று வழிசக்தி அவசியமாகுகிறது. கடல்சார் துறையிலும் அணுசக்தியை பயன்படுத்துவது குறித்த புதிய ஆய்வுகள் வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. புதிய நியூட்ரிஸ்கோர் விதிகள். ஐரோப்பிய நாடுகளில் சூப்பர் மார்க்கெட்டுகளில் பல ஆரோக்கிய உணவுகள் இனி ஆரோக்கியமற்றவை.
ஐரோப்பிய நாடுகளில் உணவுப் பொருட்களின் ஆரோக்கிய தரத்தை குறிக்கும் நியூட்ரிஸ்கோர் முறையில் கொண்டுவரப்பட்டுள்ள புதிய மாற்றங்கள் தற்போது அமுலுக்கு வந்துள்ளன. சர்க்கரை, உப்பு மற்றும் தேவையற்ற கொழுப்பு சத்துக்கள் அதிகம் உள்ள உணவுகளை மக்கள் எளிதில் கண்டறியும் வகையில் இக்கடுமையான விதிகள் மாற்றப்பட்டுள்ளன. முன்பு ஆரோக்கியமானவை என கருதப்பட்ட பல காலை உணவு தானியங்கள் மற்றும் யோகட் வகைகள் இப்போது தரம் குறைக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக அதிக இனிப்பு சேர்க்கப்பட்ட பானங்கள் மற்றும் பான் போன்றவை இனி ஆரோக்கியமற்ற உணவுகளின் பட்டியலிலேயே வகைப்படுத்தப்படும். அதே நேரம் முழு தானியங்கள் மற்றும் குறைந்த இனிப்பு கொண்ட பொருட்களுக்கு இந்த புதிய முறை கூடுதல் முன்னுரிமை வழங்குகிறது. நுகர்வோர் மத்தியில் ஆரோக்கியமான உணவு பழக்கத்தை ஊக்குவிக்கவே இந்த அதிரடி மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதாக உணவு பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது. டிரம்பின் அமைதி திட்டம், உக்ரைன் எதிர்பார்ப்பு, ரஷ்யா நிராகரிப்பு. உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் முன்வைத்துள்ள புதிய யோசனைகள் சர்வதேச அளவில் விவாதத்தை கிளப்பியுள்ளன. இந்த திட்டத்தின் ஒரு பகுதியாக தற்காலிக போர் நிறுத்தம் ஒன்றை ஏற்படுத்தி அமைதி பேச்சுக்களை தொடங்க உக்ரைன் தரப்பு ஆர்வம் காட்டியுள்ளது. எனினும் டிரம்பின் இந்த ஆலோசனைகள் தங்களுக்கு புரியவில்லை என்றும் இதில் தற்போதைய கள யதார்த்தங்கள் புறக்கணிக்கப்பட்டுள்ளதாகவும் ரஷ்யா அதிருப்தி வெளியிட்டுள்ளது. ஆக்கிரமிக்கப்பட்ட நிலப்பகுதிகள் மற்றும் உக்ரைனின் நேட்டோ உறுப்புரிமை போன்ற முக்கிய சிக்கல்களில் இரு நாடுகளுக்கும் இடையே கருமுரண்பாடு நீடிக்கிறது. போர் நிறுத்தத்திற்கு பின் ஐரோப்பாவில் குழப்பத்தை விளைவிக்க புட்டின் போடும் திட்டம். உக்ரைனில் போர் நிறுத்தம் ஏற்பட்டாலும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் ஐரோப்பிய நாடுகளுக்குள் பாரிய குழப்பத்தை ஏற்படுத்த திட்டமிட்டுள்ளதாக பாதுகாப்பு நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்ட கொடூர குற்றவாளிகள் மற்றும் கூலிப்படையினரை ஐரோப்பாவிற்குள் அனுப்பி அங்கு சமூக அமைதியின்மையை ஏற்படுத்த ரஷ்யா முயல்வதாக கூறப்படுகிறது. குண்டுவீச்சுகள் அல்லது நேரடி ராணுவ தாக்குதல்களுக்கு பதிலாக நாச வேலைகள், தீவைப்பு மற்றும் இணைய தாக்குதல்கள் மூலம் நிழல் போரை முன்னெடுக்க புட்டின் திட்டமிட்டுள்ளார். குறிப்பாக ஐரோப்பிய விமான நிலையங்கள், மின்சார கட்டமைப்புகள் மற்றும் உக்ரைனுக்கு ஆதரவு அளிக்கும் விநியோக பாதைகளை குறிவைத்து இந்த தாக்குதல்கள் நடத்தப்படலாம் என அஞ்சப்படுகிறது. போருக்கு பிந்தைய அமைதி பேச்சுவார்த்தைகளின் போது ஐரோப்பிய நாடுகளை பலவீனப்படுத்தி தனது நிபந்தனைகளுக்கு பணிய வைப்பதே புட்டினின் இந்த உத்தியின் நோக்கம் என கருதப்படுகிறது. 5000 இராணுவத்தினரை பிரான்சுக்கு அனுப்ப சுவிஸ் திட்டம். பிரான்சின் எவியனில் ஜூன் மாதம் நடைபெறவுள்ள G7 உச்சிமாநாட்டின் பாதுகாப்பு பணிகளுக்காக 2000 முதல் 5000 சுவிஸ் வீரர்களை பயன்படுத்த அனுமதி கோரப்பட்டுள்ளது. பிராந்தியத்தின் பாதுகாப்பு சிக்கல்கள் மற்றும் விரிவான பாதுகாப்பு தேவைகளை கருத்தில் கொண்டு இந்த முடிவை சுவிஸ் கூட்டாட்சி கவுன்சில் எடுத்துள்ளது.